வணக்கம். சமாதானம் நாம எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம் இல்லையா? ஆனா சமாதானம்னா நிஜமாவே என்ன? இன்னைக்கு பில்லி கிராமோட ஒரு ரொம்ப பிரபலமான பிரசங்கத்தை எடுத்து சமாதானம்ங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான, சில சமயம் கொஞ்சம் குழப்பமான ஒரு பார்வைய நாம ஆராய போறோம். பில்லி கிரேஹாம் அவரோட பிரசங்கத்தை ஒரு பெரிய கேள்விக்குறியோட ஆரம்பிக்கிறார். யோசிச்சு பாருங்க, சமாதானத்தின் நிலவரசர்னு சொல்ற ஒருத்தரால எப்படி ஒரு பட்டயத்தை, அதாவது ஒரு பிரிவினைய கொண்டு வர முடியும்? இது என்ன ஒரு முரண்பாடு? இதுதான் நம்மளோட ஆரம்ப புள்ளி. இந்த முரண்பாட்டை இன்னும் அதிகமாக்க கிரஹாம் பைபிள்ல இருந்து ஒரு வார்த்தையை சொல்றாரு. கேட்டா கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கும். நான் சமாதானத்தை அனுப்ப வரல, பட்டயத்தை தான் அனுப்ப வந்தேன். என்னது? நாம சமாதானம்னு நினைக்கிறதுக்கு இது அப்படியே உல்டாவா இருக்கு இல்லையா? சரி, அப்போ இந்த குழப்பமான விஷயத்துக்கு பில்லி கிரேஹாம் என்ன விளக்கம் தர்றாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, சமாதானம்ங்கிறது ஒரே ஒரு விஷயம் இல்ல, அதுல 3 அலகலகு வகை இருக்குன்னு சொல்றாரு. வாங்க அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் வகை, இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு கிராம் சொல்றாரு. அது தேவனோட சமாதானம். அதாவது மனுஷனுக்கும் அவனை படைச்ச கடவுளுக்கும் இடையில இருக்கிற நேரடி உறவு பத்தினது. இந்த முதல் சமாதானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாவம்னா என்னன்னு கிரஹாம் சொல்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் பாவம்னா நம்ம செய்யற சின்ன சின்ன தப்பு இல்ல, அது கடவுளோட விருப்பத்துக்கு எதிரா நாம பண்ற ஒரு கிளர்ச்சி மாதிரி. இந்த கிளர்ச்சி தான் மனுஷனுக்குள்ள இருக்கிற அமைதியின்மைக்கு முக்கிய காரணம்னு அவர் சொல்றாரு. கிராஹம் இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு. நாம வெளியில பாக்கும்போது நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நம்மள நாமளே நினைச்சுக்கலாம். ஆனா கடவுள் ஒரு எக்ஸ்ரே மாதிரி நம்ம இதயத்துக்குள்ள பாக்குறப்போ அங்க ஒரு கிளர்ச்சி இருக்கிறத பாக்குறாருன்னு சொல்றாரு. அதாவது நாம கடவுளோட போர்ல இல்லைன்னு நினைச்சாலும் நம்ம ஆன்மா ஒரு கிளர்ச்சியில தான் இருக்குன்னு அவரு வாதிடுறாரு. அப்போ மனுஷனுக்கும் கடவுளுக்கும் நடுவுல இருக்கிற இந்த பிரிவுக்கு என்னதான் தீர்வு? பில்லி கிரேஹாம் சொல்ற ஒரே வழி சிலுவை மூலமா கிடைக்கிற நல்லிணக்கம்தான். அதுதான் 2 பேரையும் ஒன்னு சேர்க்கிற ஒரு பால மாதிரி. இத கிரேஹாம் ரொம்ப அழகா சொல்றாரு. சிலுவையில இயேசு ஒரு கையால கடவுளையும் இன்னொரு கையால உங்களையும் பிடிச்சு 2 பேரையும் ஒன்னா சேர்த்தாரு. பாத்தீங்களா? அந்த சிலுவை தான் மனுஷனுக்கும் கடவுளுக்கும் நடுவுல இருந்த இடைவெளிய சரி பண்ணுதுன்னு சொல்றாரு. சரி, இப்போ தேவனோட சமாதானம் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்த கட்டம் என்ன? அதுதான் 2வது வகை சமாதானம், தேவனுடைய சமாதானம். இது முழுக்க முழுக்க நம்மளோட உள் மனசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இங்க கிராஹம் 2 சமாதானத்தை ஒப்பிட்டு பேசுறார். ஒன்னு, இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிற சமாதானம், அது தற்காலிகமானது, சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இன்னொன்னு, கடவுள் தர்ற சமாதானம், அது நிரந்தரமானது, நிபந்தனைகளே இல்லாதது. சிம்பிளா சொல்லணும்னா, உலக சமாதானம் நம்ம சூழ்நிலை நல்லா இருந்தா இருக்கும். ஆனா கடவுளோட சமாதானம் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்ம கூடவே இருக்கும். அப்போ இந்த உள் சமாதானத்தோட குணங்கள் என்ன? கிரேஹம் என்ன சொல்றாருன்னா, இது எந்த சூழ்நிலையாலையும் பாதிக்கப்படாத ஒரு அமைதி. வெளியில போர், குடும்ப பிரச்சனை, மரணம்னு எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு அமைதி நிலைச்சு நிக்கும். அதுதான் தேவனுடைய சமாதானம். ஓகே, இப்போ நாம 3வது, அதாவது கடைசி வகையான சமாதானத்துக்கு வரும். ஆனா இது இப்போ இல்ல, கிரேஹாமோட பார்வையில இது எதிர்காலத்துல மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கிரஹாம் ரொம்ப தெளிவா சொல்றாரு. மனுஷங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த உலகத்துல ஒரு நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வரவே முடியாது. நீங்க வரலாற்று எடுத்து பாருங்க, ஆயிரக்கணக்கான சமாதான ஒப்பந்தங்கள் போட்டும் எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. அதனால உண்மையான உலக சமாதானம் எப்போ வரும்னா, எதிர்காலத்துல கடவுளே நேரடியா ஆட்சி செய்யும் போதுதான் சாத்தியம்னு அவர் நம்புறாரு. அப்போ அந்த எதிர்கால உலகம் எப்படி இருக்கும்? பைபிள்ல இருந்து சில விஷயங்களை கிரஹாம் எடுத்து சொல்றாரு. அங்க போரே இருக்காதான், மிருகங்களோட பூச்சிகளோட கூட சமாதானமா வாழலாமா, கஷ்டம், ஆஸ்பத்திரி, மரணம்னு எதுவுமே இருக்காது, நீதி, அன்பு, இது மட்டும்தான் அங்க இருக்கும். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல? இப்போ வரைக்கும் நாம அந்த 3 வகையான சமாதானத்தை பத்தி பார்த்தோம். ஆனா பில்லி கிரஹாமோட நோக்கம் இத பத்தி ஒரு லெக்சர் கொடுக்கறது மட்டும் இல்ல, அவர் மக்களை ஒரு முக்கியமான முடிவெடுக்க சொல்றாரு. இதுதான் அவரோட பிரசங்கத்தோட மையப்புள்ளி. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சமாதானம் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒரு முடிவெடுக்கணும். அதுக்கு ஒரு 4 ஸ்டெப் சொல்றாரு. முதல்ல, நீங்க கடவுளுக்கு எதிரா கிளர்ச்சி நிலையில இருக்கீங்கன்னு ஒத்துக்கணும். 2வது, உங்க வாழ்க்கைய மாத்திக்க தயாரா இருக்கணும். 3வது, கிறிஸ்துவையும் அவரோட மன்னிப்பையும் ஏத்துக்கணும். கடைசியா, இந்த முடிவை நீங்க வெளிப்படையா சொல்லணும். சரி, இப்போ இந்த விளக்கத்தோட கடைசியில நாம வந்துட்டோம். இங்க ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. பில்லி கிரஹாமோட பார்வையில சமாதானம்னா சண்டை இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல, அது ஒரு உடைந்த உறவை சரி பண்றது, அதாவது நல்லிணக்கம்.